பொண்ணு மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணோட தான் அண்ணனுக்கு பர்சனல் மீட்டிங். அண்ணன் கிட்ட பொண்ணுங்க உதவின்னு கேட்டு வந்துட்டா அவ்வளவுதானே. பாவண்டா அந்த பொண்ணுங்கெல்லாம். அது மட்டும் இல்ல மச்சான், வர பொண்ணு செம ஃபிகர்ரா. யாரோ டிரைவர் பொண்ணா, பேரு தீபாவா. காரு காணாம போச்சு, நம்ம அண்ணனாட்ட தேவையில்லாம வந்து மாட்டிச்சுடா. ஓ அந்த பொண்ணா? அந்த பொண்ணோட அப்பா கூட சமீபத்தில் இறந்து போயிட்டாராம். அந்த டிராவல்ஸ் அந்த பொண்ணு வண்டி தான் பாதுக்குது போல இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரி நேரத்தில் கார் காணாம போனதான் அந்த பொண்ணு பேஜாராயிட்டு இருக்கு. அங்கங்க தேடி பார்த்துட்டு கடைசியில நம்ம அண்ணனை தேடி வந்துடுச்சு. நம்ம அண்ணனை பத்தி தெரியாதா? அந்த பொண்ணை பார்த்தது அண்ணனுக்கு ஜிலோன் ஆயிடுச்சு. உசார் பண்ண சொல்லிட்டாரு. கார் இப்ப அண்ணனோட கஸ்டடியில தான் இருக்கு. அந்த பொண்ணையும் இன்னைக்கு வர சொல்லிட்டாரு. கார் அண்ணன் கிட்ட இருந்து வாங்கணும்னா அந்த பொண்ணுக்கு வேற வழியே கிடையாது. கொஞ்சம் நெளிவு சிலிவா இருந்து வாங்கிட்டு போகணும். அந்த பொண்ணு இதுக்கு ஒத்துச்சா? ஐயா, அண்ணன் இதெல்லாம் சொல்லிட்டா பண்ணுவாரு. மேட்ரு ஓப்பனா சொல்லாம அந்த பொண்ணை நைஸா பேசி வர சொல்லியிருக்காரு. வந்தா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியோ இல்ல கதற வச்சோ காரியத்தை முடிச்சிட்டு தான் காரையே கொடுப்பாரு. சும்மா சொல்லக்கூடாதுடா, அண்ணன் பல்லே கிளாடியா சொன்னடா. மச்ச கார ஆளுடா. ஏய் தடி மாடுங்களா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா எப்ப பார்த்தாலும் வெட்டி அரட்ட. உள்ள வாங்கடா, வாங்க. ஐயோ, இந்த விஷயத்தை தீபாட்ட சொல்லுமே, எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்திடணும். ஹலோ தீபா, நான் கவுன்சிலர் தான்மா பேசுறேன். சொல்லுங்க சார். நீ இப்ப எங்கம்மா இருக்க? உங்க வீட்டுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நீ இங்க வர வேண்டாம்மா, நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் சொல்றேன். நீ நேரா அங்க வந்துடுறியா? என்னம்மா யோசிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல சார், அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே சார், நான் வந்துடுறேன். ஹலோ. அதான் நான் பிரபாகர் பேசுறேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தீபா கிட்ட போனை கொடுக்குறீங்களா? அவகிட்ட பேசணும். நீ சொன்னாலும் நான் தர முடியாது. அவ முக்கியமான வேலையை வெளியே கிளம்பிட்டா. வெளியிலையா? எங்க? நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? இனிமே அவ விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னல. உனக்குலாம் ரோஷமே வராதா? இனிமே போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. போன வைடா.
ஹலோ 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 ச்சே, நான் பண்றது எப்படியும் கவுன்சிலர் வீட்டுக்கு தான் வந்தாகணும். அங்க போனா எப்படியும் அவளை சேவ் பண்ணிடலாம். சரி, கவுன்சிலர் வீட்டுக்கு போலாம். டேய் அண்ணா இங்க வாங்கடா. வந்துட்டேண்ணா. அண்ணன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன். 2 மணி நேரத்துக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, புரியுதா? சார் நான் நீங்கெல்லாம் இங்க இருங்க. அவன் மட்டும் என் கூட வரட்டும். யாராவது என்ன பார்க்க வந்தாங்கன்னா அண்ணன் முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறாருன்னு சொல்லணும். சரிங்க. ஓகே. என்ன சொல்றீங்கண்ணா? தடா வண்டி ஏறா. டேய் என்னடா அண்ணன் நம்மள அங்க வரவேணாம்னு சொல்லிட்டு போறாரு. டேய் அங்க என்ன பூஜை நடக்குது, நம்ம போகாம இருக்கிறது நல்லது தானே. ஆமாண்டா, இவன் சொல்றது கரெக்டு தான்டா. சார் இங்க வாங்க சார். வாங்க சார். உள்ள வாங்க சார். என்ன சார் திரும்ப வந்திருக்கீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, நான் வந்து அண்ணனை பார்க்க வந்தீங்களா? அவர் இப்பதான் கெஸ்ட் ஹவுஸ் இல்ல ஷாப்பிங் போயிருக்காருல. ஆமா ஆமா ஆமா. என்னாச்சு சார்? அண்ணன்ட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, நான் அவரை பார்க்க வரல. வேற இங்க தீபான்னு ஒரு பொண்ணு வரதா சொன்னாங்க. அவங்க வந்துட்டாங்களா? இதோ கார் மேட்ரா, அது விஷயமா கவுன்சிலரை பார்க்க வரதா சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ஆ, அவங்களே தான் சொன்னாங்க. இந்நேரம் அவங்க வந்திருப்பாங்களே. வந்துட்டாங்களா? தீபாவா? அப்படி யாரும் இங்க வரலையே. அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச பொண்ணு தாங்க. ஃபோன் பண்ணி இங்க வரதா சொல்லி என்னையும் இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. அண்ணன் இப்ப வீட்டுல இல்லைங்க. நீங்க சொல்ற மாதிரி யாரும் வர சான்ஸ் இல்லைங்க. நீங்க கிளம்புங்க. என்னங்க இது? வரதா சொல்லி அவங்களே ஃபோன் பண்ணிருக்காங்க. கிளம்புங்கன்னா எப்படி? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன் ப்ளீஸ். சரி ஓகேங்க. அந்த பொண்ணு வந்தா பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுங்க. சரி, wait டேய் பண்ணுங்க. வாங்கடா. டேய் இப்போ என்னடா பண்ணலாம்? டேய் அண்ணனுக்கு போனா போடுறா. ஏண்டா முண்டம், உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா? தொந்தரவு பண்ணாதன்னு இப்பதானடா சொல்லிட்டு வந்தேன். உடனே போன் அடிக்கிற. இல்லண்ணே, இங்க ஒரு பிரச்சனையாயி போச்சு. என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணை தேடி ஒருத்தன் வந்திருக்கானே. யாரா அவன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்கள்கிட்ட பணம் கொடுக்க வந்தானே, அவன் தானே?
அந்த பொண்ணை தெரியும். அது இங்கே தான் வரதா சொன்னிச்சு, வந்துச்சான்னு கேட்குறானே. இல்லன்னு சொல்லி திருப்பி அனுப்ப வேண்டியதானே? சொல்லிட்டேனே, பார்த்துட்டு தான் போவேன்னு பிடிவாதமாக இருக்கானே. ஏன்டா இப்படி கடுப்பை கலப்புறீங்க? அந்த பொண்ணு விஷயமா அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிடுச்சா? இருக்கலானே. நானும் வேலும் பேசிக்கிட்டு இருந்ததை அவன் கேட்டுப்பான்னு நினைக்கிறானே. ஐயோ, புறம்போக்கு. இதுக்கு தாண்டா உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொன்னது. நீ பாட்டு உளறி வச்சு இப்ப என்ன இதுக்கு பார்த்தல? சாரிண்ணா. என்ன சொரின்னா? நாளை பின்ன ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கல்ல பிரச்சனை. வந்தவன் உயிரோட திரும்ப கூடாது. அங்கேயே போட்டு தள்ளுங்க. அண்ணே, அது மாயமா அனுப்பிச்சாலு. டேய், அவன் எவனா இருந்தாலும் சரி, போட்டு தள்ளுறா. அவன் மாயாவோட கையால என்ன? காசு தர வந்த கொரியர் பாய் மாதிரிடா அவன். யோசிக்காத, போட்டுரு. சரிண்ணா. டேய், அண்ணன் என்ன சொன்னாரு? பின்னால பிரச்சனை வந்தாலும் வரும், முதல்ல போட்டுருங்கன்னு சொல்றாரு. நீ போய் பொருள் எடுத்துட்டு வா. நீ அவன் கூட போய் பேசிக்கிட்டு இரு. நான் பின்னால வந்து அவனை போட்டுறான். சீக்கிரம் போய் பொருள் எடு. கதவு லாக் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கடா. தீபா ப்ளீஸ் ஃபோன் எடுத்துரு. எங்கேயாவது இருக்கணும்டா. ஆமாண்டா, நல்லா தேடுங்கடா. ஃபோன் எடு தீபா, அங்க போகாத. தீபா ஃபோன் எடு. தமிழ் ட்ரை பண்ணலாம். அக்காவுக்கு ஃபோன் எடுக்கா. ஃபோன் எடுக்கா. தமிழுக்கு மெசேஜ் பண்ணலாம்.
டீப்பா டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கா. கவுன்சிலர் அவளை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறான். தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ், ப்ளீஸ் காப்பாத்துங்க. கவுன்சிலர் நீங்களா மேடம்? வாங்க. மேடம், வாமா, உள்ள வாமா, வா உட்காரு. நான் அவரை வர சொல்றேன். ஏங்க, அந்த பொண்ணு வந்துருச்சுங்க. ரொம்ப சந்தோஷம் டி. போய் அந்த ஜூஸை ரெடி பண்ணு. போ. வாமா, உட்காரு. உட்காரு. உன் கார் நம்பர் TN70Y 5655 தானம்மா? ஆமா சார். ஆஷ் கலர் தானே? ஆமா. நம்ம பசங்க கில்லி மாதிரி கரெக்டா சொன்ன வேலையை முடிச்சிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல கார் இங்க வந்துருமா? தேங்க்யூ சார். என்னம்மா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? நாம எதுக்கு இந்த பொறுப்புல இருக்கிறோம்? இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்யறதுக்கு தானே. அம்மாடி, இந்த வரேங்க. என்னங்க? பாப்பா வந்திருக்குல்ல, குடிக்க ஜூஸ் கொண்டாந்து கொடுமா. ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம் சார். வேண்டாம்லாம் சொல்லாதம்மா. கார் திரும்ப கிடைச்சதுக்கு நீ தான் எனக்கு விருந்து வைக்கணும். கேட்டா நீ மாட்டேன்னா சொல்ல போற. ஆனா நீ இப்ப என் இடத்துக்கு வந்திருக்க, அதான் நான் உனக்கு ஜூஸ் கொடுக்கறேன். நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. ரொம்ப நன்றி சார். கார் அவ்வளவுதான் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க அது எனக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. எவ்வளவு அமௌண்ட்னு சொன்னீங்கன்னா? ஏமா, அன்னைக்கே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் உங்ககிட்ட அமௌண்ட்டை பத்தி பேசிட்டேன்னா இதெல்லாம் ஒரு சர்வீஸ்க்காக பண்றதுமா. என்ன போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. சாரி சார், தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. அதுக்கு இல்லம்மா, நீயே கஷ்டப்பட்டு உங்க அப்பா டிராவல்ஸ் நடத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற. உன்ன மாதிரி பொண்ணுகிட்ட நான் காசு கேட்பேனா? இனிமேல் காசு பத்தி பேசவே கூடாது. ஒரு நிமிஷம் இரு, கார் எங்க வந்துகிட்டு இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன்.